சுடுகாடுன்ற ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வந்தால் குளிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சயின்ஸ் தானே தவிர அது வந்து தீட்டு கிடையாது. தீட்டுன்ற ஒரு விஷயம் பகுத்தறிவுக்காக நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் ஒரு ஷார்ட்கட்டில் நம்ம சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். இறை சக்தின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இறை சக்தி இல்லாத இடம் கிடையாது, தெய்வங்கள் இல்லாத இடம் கிடையாது. ஸோ அந்த இடம்ன்ற விஷயம் வந்து நம்ம பார்த்து பிரித்து வச்சுக்கிட்ட ஒரு விஷயமே தவிர தெய்வங்கள் எந்த இடத்தையும் பிரிக்க கிடையாது, எந்த ஒரு விஷயத்தையும் தீட்டாக அதை எடுத்துக்கிட்டதும் கிடையாது. சரிங்களா? இந்த விஷயங்கள் எல்லாமே சயின்ஸ் ரீதியான விஷயங்களை நம்ம வழிவகுத்து அதை பிரித்து நமக்கு வச்சுக்கிட்டோமே தவிர இதுக்கும் மயானத்துக்கும் தீட்டுக்கும் எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. அதனால் தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நமக்கு அனுகிரகம் கொடுக்குது. ஏன்னா தெய்வம் பொறுத்த வரைக்கும் காக்கிறதுக்கு தான் தெய்வம். சரிங்களா? நம்ம தெய்வம் சைவமோ அசைவமோ நம்ம மனைவியில் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு உண்டான தெய்வம் கண்டிப்பான முறையில் காப்பாற்றுற தெய்வமாக தானே இருக்கும். தீட்டுன்ற ஒரு விஷயம் இல்லாததுனால தெய்வம் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கும். அதனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை.